Praise the Lord. நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமான அன்பான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆமா, இந்த அற்புதமான நாள்ல இறை வார்த்தையோட ஆழங்களை உங்களோடு இணைந்து தேடுறதுல நாங்க ரொம்பவே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா இந்த நாளோட தொடக்கத்தை நாம எப்பொழுதும் போல ஆண்டவரோட பிரசன்னத்தோட ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நாங்க கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, உம்முடைய எல்லையற்ற இரக்கத்தையும் மனித குலத்தை அச்சுறுத்துற தீமையின் மீது நீர் கொண்ட மாபெரும் வெற்றியையும் தியானிக்க இன்னைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் தான் வாழ்வு தரும் ஊற்று. நாங்க அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமது மெல்லிய குரலுக்கு செவி முடுக்கிற ஒரு திறந்த இதயத்தை எங்களுக்கு தாங்க. ஆமாம் ஆண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும், அவர்கள் மேல் உமது மன்னிப்பு, குணம், இரக்கம் மற்றும் அருள் நிறைவாக பொழியப்படவும் மன்றாடுகிறோம். ஆமென். அவங்க மனசுலையும் உடம்புலையும் குடும்பத்திலையும் உள்ள காயங்களுக்கு உமது குணமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. அவங்க அறியாமலோ அல்லது அறிந்தோ செய்த தவறுகளுக்காக கேட்கும் மன்னிப்பை நீர் வழங்கி உமது எல்லையற்ற இரக்கமும் கிருபையும் அவங்க வாழ்வில நிரம்பி வழிய தூய ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. தீமையால் ஒடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் விடுதலை பெறவும், இறைவார்த்தையை எதிர்க்கும் சமூகங்கள் மனம் திரும்பி வரவும், தலைவர்களும் இறைவாக்கினர்களும் உண்மையை தைரியமாக பேசவும், விசுவாசிகள் கிறிஸ்துவோடு உறுதியாக நின்று அவர் வழிகளில் உண்மையோடு நடக்கவும் மன்றாடுகிறோம். எங்களது ஊழியத்திற்காக எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் இறையாட்சியை அடையாளம் காணவும், பிரிவினைகளை எதிர்க்கவும், திறந்த இதயத்தோடு உமது குரலை கேட்கவும் உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபதேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். உங்களது ஜெபதேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஸ்டோரி கேட்க நாங்க தயார், சொல்லுங்க. இதை நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருடைய வீட்டுல ரொம்பவும் விலையுயர்ந்த பொருட்கள், அப்புறம் பாரம்பரியமான நகைகள் எல்லாம் இருக்கு. சரி. அந்த வீட்டின் பாதுகாப்பிற்காக ரொம்ப நவீனமான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை கருவி பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது யாராவது திருடர்கள் உள்ளே நுழைய முற்பட்டா உடனே அந்த அலாரம் பயங்கரமான சத்தத்தோட அடிச்சு எல்லாரையும் எழுப்பிவிடும். ஒரு செக்யூரிட்டி அலாரம் இல்லையா? ஆமா, அதேதான். ஆரம்பத்துல எப்போ அந்த சத்தம் கேட்டாலும் அவர் ரொம்ப விழிப்புணர்வோடு போய் என்ன ஏதுன்னு பாப்பாரு. ஒரு புதிய பாதுகாப்பு வசதி வீட்டுல இருக்கும்போது நாம எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருப்போம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. நாட்கள் போக போக சின்ன சின்ன காரணங்களுக்காக, அதாவது ஒரு பூனை குறுக்கே போனாலோ அல்லது பலத்த காற்று அடித்தாலோ கூட அந்த அலாரம் சத்தம் போட ஆரம்பிச்சது. அப்போ அடிக்கடி சத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, நடுராத்திரியில அலறி அடிச்சு எழுந்திருப்பார். பார்த்தா ஒரு காக்காவோ பூனையோ போயிருக்கும். இதை தொடர்ந்து பார்த்த அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு. கண்டிப்பா எரிச்சல் வரும். நம்ம ஊர்ல காலையில எழுறதுக்கு அலாரம் வச்சுட்டு அதை அடிக்கும் போதெல்லாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம்னா அணைச்சு வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி அவரும் இந்த சத்தம் வர்றதெல்லாம் சாதாரணம்தான், பெருசா ஒன்னும் இருக்காது அப்படின்னு நினைச்சு சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதை அணைத்து விடுகிறார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கமாச்சே. ரொம்பவே ஆபத்து தான். ஒரு கட்டத்துல அந்த எச்சரிக்கை கருவி முழுவதுமாக முடங்கி போகிறது. எந்த எச்சரிக்கை குரலும் வரவில்லை. அந்த அமைதியை பயன்படுத்திக்கிட்ட உண்மையான திருடன் ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்து விடுகிறான். ஐயையோ! அப்புறம் வீட்டில் இருந்த அத்தனை விலையுயர்ந்த பொருட்களையும் அவன் கொள்ளையடித்து சென்று விடுகிறான். எச்சரிக்கை குரல்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தினால் கடைசியில் என்ன நடக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்டோரி நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த ஸ்டோரியை நீங்க சொல்லும் போதே எனக்குள்ள பல சிந்தனைகள் ஓடுது. ஏன்னா இது வெறும் ஒரு வீட்டுக்கு நடந்த நிகழ்வு கிடையாது. இது நம்முடைய அன்றாட ஆன்மீக போராட்டத்தையே படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த பாதுகாப்பு எச்சரிக்கை கருவி வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய மனசாட்சி தான்.
கடவுள் நம்முடன் பேசும் குரல் தான் அது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்க மனசாட்சிங்கிற அந்த எச்சரிக்கை கருவிய எப்படி சுறுசுறுப்பா வச்சிருக்கீங்கன்னு யோசிக்கிறதுக்கான நேரம் இது. விவாதத்துக்குள்ள போலாமா? கண்டிப்பா. முதல்ல நாம இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து அதிகாரம் 7 வசனங்கள் 23 முதல் 28 வரையிலான வாசகத்தை ஆழமாக பகுப்பாய்வு செய்யணும். குறிப்பா 23வது வசனத்தை நாம ஆழமாக பார்க்கும்போது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றாரு, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள் அப்படின்னு. அதுல நான் கட்டளையிடும் நெறிகள் அனைத்தையும் கடைப்பிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ ஒரு சர்வாதிகாரி தன் அதிகாரத்தை காட்ட போடும் கட்டளை இல்ல. ஆமா, மாறாக கடவுள் மனிதர்களோடு ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிற ஒரு ஆழமான அன்பான உறவு அது. நான் உங்கள் கடவுளாயிருப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்ல அவர் நம்மீது வைத்திருக்கும் வாஞ்சைய நாம உணர முடிகிறது. அதே போல அது உங்களுக்கு நலம் பயக்கும் அப்படின்னு அவர் சொல்றதுல ஒரு ஆழமான அக்கறை வெளிப்படுது. ஒரு மருத்துவர் நோயாளி குணமடையணும்னு மருந்துகளை பரிந்துரைக்கிற மாதிரி நம்ம நன்மைக்காகத்தான் அவர் வழிகாட்டுகிறார். ஆனா 24வது வசனம் ரொம்பவே வலி நிறைஞ்ச ஒரு யதார்த்தத்தை பதிவு செய்யுது. அவர்களோ செவிசாய்க்கவும் இல்ல, கவனிக்கவும் இல்ல, பிடிவாத குணமுடைய தங்களது தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் அப்படிங்கறத வாசிக்கும் போது எனக்கெல்லாம் தெரியும், என் வழிதான் சரின்னு நினைச்சு அவங்க கடவுளோட குரலை முற்றிலும் ஒதுக்கிட்டாங்க. அந்த மனநிலையை முழுமையாக புரிந்து கொள்ள நாம சற்று வரலாற்றின் பின்னணிக்கு செல்ல வேண்டும். அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு இறைவாக்கினர் எரேமியா வாழ்ந்த காலம். சரியா சொன்னீங்க. எருசலேம் நகரம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. பாபிலோனிய பேரரசு எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம் என்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை. ஆனா இஸ்ரவேல் மக்களும் எங்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, நாங்க பலிகளை செலுத்துகிறோம், அதனால எங்களுக்கு எந்த அழிவும் வராது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில போலியான பாதுகாப்பு உணர்வில் இருந்தாங்க. ஆமா, அவங்க நீதியை கைவிட்டாங்க, ஏழைகளை ஒடுக்கினாங்க. ஆனா தேவாலயத்திற்கு சென்று தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பினாங்க. இந்த நிலையில தான் இறைவாக்கினர் எரேமியா தேவாலயத்தின் வாயிலில் நின்று இந்த வார்த்தைகளை எச்சரிக்கையாக கூறுகிறார். அதாவது அவங்க வெளிப்படையா தேவாலயத்துக்கு போனாங்க, சடங்குகளை பின்பற்றினாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை முறை ஆண்டவரோட நெறிகளுக்கு நேர்மாறாக இருந்துச்சு. இதத்தான் ஆண்டவர் கடுமையாக விமர்சிக்கிறார். ஆண்டவரின் குரலை வெறும் சத்தமாக மட்டுமே அவங்க காதுல வாங்கினாங்க, வாழ்க்கையில செயல்படுத்தல. இங்கேதான் நம்ம மூல மொழியான எபிரேய மொழியின் ஒரு அற்புதமான சிந்தனையை புரிஞ்சுக்கணும். நேரே அந்த ஷமா அப்படிங்கிற வார்த்தை தானே? ஆமாம். பழைய ஏற்பாட்டுல செவி கொடுப்பது அல்லது கேட்பது என்பதை குறிக்க ஷெமா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எபிரேய சிந்தனையில ஷெமா என்றால் வெறும் காதால் ஒலியை கேட்பது மட்டுமல்ல, அதுல கீழ்ப்படிந்து நடப்பது அப்படிங்கிற ஆழமான அர்த்தம் புதிந்துள்ளது இல்லையா? கண்டிப்பா. அதாவது ஒரு விஷயத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் உண்மையிலேயே கேட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் எபிரேய மொழியில் வேறுபாடே இல்லை. இதை கேட்கும் போது எனக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா தன் குழந்தை கிட்ட நான் சொல்றத நீ காதுல வாங்குறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை செவிப்பறையில சத்தம் விழுகிறதானா அம்மா கேட்கல, நான் சொல்றபடி நீ நடக்கிறியா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆமா, அதே மாதிரி ஒரு மருத்துவர் நமக்கு மாத்திரை எழுதி தந்துட்டு நான் சொன்னதை கேட்டீங்களான்னு கேட்கும்போது நாம அதை வாங்கி காதோட வச்சு கொண்டால் போதாது, அந்த மாத்திரையை நாம சாப்பிட வேண்டும். அதுபோலதான் ஆண்டவரும் என் குரலுக்கு செவி கொடுங்கள்னு சொல்லும்போது அதன்படி நடக்கணும்னு சொல்றார். ஆனா இஸ்ரேல் மக்கள் அந்த ஷெமாவை செய்ய தவறிவிட்டார்கள். 25 மற்றும் 26வது வசனங்கள்ல ஆண்டவரோட வேதனையை பார்க்க முடிகிறது. உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை, மாறாக பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீமை செய்தனர்னு வாசிக்கிறோம். விடுதலை பயணம் மேற்கொண்ட அந்த நாளிலிருந்து ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் கைவிடவில்லை. பாலைவனத்தில் அவர்களை வழிகாட்டி நடத்தினார். அவர்கள் வழி தவறும் போதெல்லாம் பல இறைவாக்கினர்களை அனுப்பி அவர்களை எச்சரித்தார். ஆனா மக்கள் எங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லைன்னு சொல்லி அந்த இறைவாக்கினர்களை அவமானப்படுத்தினாங்க. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை விட மோசமாக அதிக பிடிவாதம் பிடிச்சாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆன்மீக வீழ்ச்சி.
ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காரு. ஆனா மக்கள் தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு இருட்டை நோக்கி, அதாவது அழிவை நோக்கி பின்னோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. அந்த வீழ்ச்சியின் உச்சகட்டத்தை தான் 28வது வசனம் ஒரு சாட்டையடி போல பதிவு செய்கிறது. தங்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் அப்படின்னு இருக்கு. உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகற்றப்பட்டு போயிற்று அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு வலிமையானவை. கண்டிப்பா ஒரு சமூகத்தின் மையத்திலிருந்தே உண்மை அழிந்து போவது என்பது எவ்வளவு பயங்கரமான நிலை. இதை நாம மேலோட்டமாக வாசித்து கடந்து சென்று விட முடியாது. உண்மை அழிந்து போயிற்று அப்படிங்கிற வார்த்தைகள் என் மனசுல ரொம்ப ஆழமா பதியுது. நேரே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை முழுமையா அழிஞ்சு போச்சுன்னா அங்க என்ன மிஞ்சும்? கடவுள்தான் உண்மையான வழி. அவர் குரலை நாம் நிராகரிக்கும் போது நாம ஏதோ ஒரு கட்டளையை மட்டும் மீறவில்லை, உண்மையை விட்டு விலகி போகிறோம். நம்ம வாழ்வுல உண்மை இல்லைன்னா நம்முடைய உறவுகள், நம்முடைய வேலை, நம்முடைய ஆன்மீகம் என எல்லாமே போலியாகிவிடும். நாம் கட்டி எழுப்பும் வாழ்க்கையே ஒரு மணல் வீடு போல ஆகிவிடும். இந்த எண்ணத்தை அப்படியே நம்முடைய நவீன கால சவால்களோடு பொருத்தி பார்த்தோம்னா நாம ஒரு கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழும் இந்த உலகம் தொழில்நுட்பத்தில் அபாரமான வளர்ச்சியை கண்டுள்ளது. ஆமா, நாம நினைத்த மாத்திரத்தில் உலகின் எந்த மூலையிலும் இருப்பவர்களோடு பேச முடிகிறது. ஆனால் நாம எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் தகவல் பெருக்கம். காலையில் கண் விழித்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம ஆயிரக்கணக்கான குரல்களால் சூழப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்களும் சமூக வலைத்தளங்களும் நம்மை ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க விடுவதில்லை. செய்திகள், விளம்பரங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள்னு பல குரல்கள் நம்ம காதுகள்ல எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இரைச்சலான உலகத்துல உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு, உன்னுடைய இஷ்டப்படி வாழ்வதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்ற உலகாயுத குரல்கள் நம்மள முழுமையா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல திருவிவிலியம் நமக்கு காட்டும் உண்மையான இறைவனின் மெல்லிய குரலை நாம் எப்படி கேட்பது? நம்ம நேரத்தை எல்லாம் அல்காரிதம்களுக்கும் திரைகளுக்கும் கொடுத்துட்டு ஆண்டவரோட பேச, அவர் குரலை கேட்க ஒரு 10 நிமிஷம் அமைதியாக அமர நாம தயங்குகிறோம். இங்குதான் நாம எரேமியா காலத்து மக்களைப் போல நடந்து கொள்கிறோமா என்ற கேள்வி எழுகிறது. விஞ்ஞானத்தில், தகவல் தொடர்பில் நாம் முன்னோக்கி செல்வதாக பெருமைப்படுகிறோம். ஆனால் ஆன்மீகத்திலும் மனித நேயத்திலும் உண்மையான கீழ்ப்படிதலிலும் உண்மையிலே முன்னோக்கி செல்கிறோமா, அல்லது இஸ்ரேல் மக்களைப் போல பின்னோக்கி செல்கிறோமா? நேயரே, கடவுள் இன்றும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக, உங்களை சுற்றியிருக்கும் மனிதர்கள் வழியாக, முக்கியமாக திருவிவிலியம் வழியாக உங்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உங்கள் ஆன்மா அந்த மெல்லிய குரலை கேட்கும் அளவுக்கு அமைதியாக இருக்கிறதா அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். பல நேரங்கள்ல திருவிவிலியம் வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனம் நம்முடைய தவறை சுட்டி காட்டும். அப்போ நாம என்ன பண்றோம்? இல்ல, என் சூழ்நிலை வேற, ஆண்டவர் என்ன புரிஞ்சுக்குவார், இது அந்த காலத்துக்கு சொன்னது அப்படின்னு நம்ம பிடிவாதத்தை நியாயப்படுத்தி அந்த வசனத்தை அப்படியே புறக்கணிச்சிடுறோம். இதுவும் கூட இறைவனின் குரலை நிராகரிக்கிற ஒரு செயல்தானே. இது நம்மை நிலைவாழ்வுக்கான பாதையிலிருந்து பின்னோக்கி இழுத்துட்டு போகுதுங்கிறத நாம உணர்வதே இல்ல. குறிப்பா இந்த நோன்பு காலத்துல நம்ம பல காரியங்களை, விருப்பமான உணவுகளை விட்டு கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய பிடிவாத குணத்தை விட்டு கொடுக்க நாம் தயாரா இருக்கோமா? நாம் விட்டு கொடுக்க தயங்கும் அந்த பிடிவாதம்தான் நம்முடைய ஆன்மீக பயணத்தின் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. நாம் அன்றாடம் அந்த ஷெமாவை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நாள் மட்டும் கீழ்ப்படிந்து விட்டு பிறகு நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதல்ல. ஆண்டவர் எரேமியா வழியாக அன்று சொன்ன அதே வார்த்தைகளைத்தான் இன்றும் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும்னு. அப்போ நாம முன்னோக்கி போகணும்னா நம்முடைய எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தையை விட்டுட்டு திரும்பணும். ஆண்டவரோட குரலுக்கு கீழ்ப்படிந்து திரும்பணும். சரி, இன்று நாம் வாழும் உலகம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பலவிதமான அல்காரிதம்களால் ஆளப்படுகிற ஒரு உலகமாக மாறிவிட்டது. எது உண்மை, எது போலி என்று பகுத்தறிய முடியாத அளவுக்கு தகவல்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த சூழலில் நம் மனதில் ஒலிக்கும் அத்தனை குரல்களையும் நாம் விழிப்போடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமா, சில நேரங்களில் நம்முடைய சொந்த ஆசைகளையே, நம்முடைய அகந்தையையே நாம் கடவுளின் குரல் என்று தவறாக புரிந்து கொண்டு அதை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். நம்முடைய பிடிவாதமே நமக்கு ஒரு போலியான சமாதானத்தை கொடுத்து விடுகிறது. அதுதான் என்னுடைய கேள்வியும்.
நேரே உங்களுடைய சொந்த உள்மனதின் குரலுக்கும் உங்களை உண்மையிலேயே வழிநடத்தும் இறைவனின் குரலுக்கும் இடையேயான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பகுத்தறிகிறீர்கள்? உங்கள் முடிவுகளை நியாயப்படுத்த உங்கள் மனமே உருவாக்கும் போலியான சமாதானத்தை தாண்டி உங்களை சீர்படுத்தும், சில நேரங்களில் உங்களுக்கு சவாலாக அமையும் அந்த உண்மையான இறைக்குரலை அடையாளம் காண நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் தொடர்ந்து கடவுளின் குரலை அலட்சியப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? இதுக்கு திருப்பாடல்கள் 95 நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தருகிறது. ஆமா, இந்த தேடலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இறைவனின் குரலுக்கு செவி கொடுப்பதின் அவசியத்தையும் நம்ம இதயங்களை எந்த சூழ்நிலையிலும் கடினப்படுத்தாம தொடர்ந்து மென்மையா வச்சுக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இந்த திருப்பாடல்கள் 95 பொறுத்த வரைக்கும் திருச்சபை பல நூற்றாண்டுகளா இத ஒரு நாளின் தொடக்க ஜெபமா பயன்படுத்தி வருது. ஆமா, இத ஒரு அழைப்பு பாடல்னு கூட சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வாசகத்தை நம்ம வெறுமனையே மேலோட்டமா படிக்க முடியாது. ஏன்னா இது நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்பும் விதத்துல பல வரலாற்று பின்னணிகளை கொண்டிருக்கு. இந்த வாசகத்தோட முதல் பகுதியை பாத்தீங்கன்னா, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா தொடங்குது. ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலை அங்க தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு மீட்பளிக்கும் பாறையை போற்றி ஆர்ப்பரிப்போம் அப்படின்னு அந்த வசனம் தொடருது. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆண்டவரை புகழ்றதுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் குறிப்பா மீட்பின் பாறை அப்படின்னு அழைக்கணும்? பாறைங்கிறத ஒரு உயிரற்ற கடினமான ஒண்ணுதானே, அதையே மீட்போட தொடர்பு படுத்துறாங்க. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். இன்றைய நவீன உலகத்துல வாழ்ற நமக்கு பாறை அப்படின்னு சொன்னா ஏதோ கட்டடம் கட்ட பயன்படுற கல் அப்படின்னு தோணும். ஆமா, வேற எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? பழங்கால இஸ்ரேல் மக்களோட நிலவியல் மற்றும் வரலாற்று பின்னணியில் இதை பார்க்கணும். பாலஸ்தீன பகுதிகளில் நிலப்பரப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் கரடுமுரடான பாலைவனங்களும் மணல் குன்றுகளுமா தான் இருக்கும். ஓ, அங்க திடீர்னு எதிரிகள் தாக்க வரும்போதோ இல்ல கடுமையான மணல் புயல் அடிக்கும் போதோ? சரியா சொன்னீங்க. அந்த நேரத்துல மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே அரண் அந்த பெரிய மலைப்பாறைகள் தான். அப்போ அந்த சுட்டெரிக்கும் பாலைவன வெயில்ல ஒரு பெரிய பாறையோட நிழல் தான் அவங்களுக்கு இழைப்பாறுதல் தர்ற இடமா இருந்திருக்கும். ஆமா, மணல் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் சரியக்கூடியது, மாறக்கூடியது. ஆனா பாறைங்கிறது அசைக்க முடியாதது. ஓ, அப்படி என்றால் அந்த நிலப்பரப்புல பாறை அப்படிங்கிறது வெறும் கல் அல்ல, அது வாழ்வின் பாதுகாப்பிற்கான ஒரு குறியீடு. ஆமாங்க, ஆண்டவரை மீட்பின் பாறைன்னு சொல்லும் போது அத எழுதியவர் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா என் கடவுள் ஒரு பாறையை போல மாறாதவர். என் வாழ்க்கையோட புயல்கள் என்னை எவ்வளவுதான் தாக்கினாலும் என் அஸ்திவாரம் உறுதியா இருக்கு அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு இல்லையா? கண்டிப்பா, இது புரிஞ்சுக்க ரொம்ப எளிமையா இருக்கு. இந்த உற்சாகமான மனநிலையிலிருந்து நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், கவி பாடி அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம்னு முதல் 2 வசனங்கள் நகருது. ஆனா அடுத்த பகுதிக்கு, அதாவது வசனங்கள் 6 மற்றும் 7க்கு வரும்போது வாசகத்தோட துணி முற்றிலும் மாறிடுது. ஆமா, வாருங்கள் தாழ்ந்து பணிந்து முழந்தாளிடுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் தாழ்பணிவோம்னு வருது. உரத்த குரல்ல பாடுற ஒரு ஆர்ப்பரிப்பிலிருந்து திடீர்னு ஒரு அமைதியான பணிவான நிலைக்கு மாறச் சொல்றதன் காரணம் என்ன? உண்மையான ஆராதனை அப்படிங்கறதோட முழு பரிமாணமும் இங்கதான் வெளிப்படுது. நாம மகிழ்ச்சியா இருக்கும்போது பாடுறது இயல்புதான், ஆனா முழந்தாளிடுவது அப்படிங்கிறது மனதோட பணிவை குனிக்கிற ஒரு உடல் ரீதியான செயல். அதாவது ஒரு அரசனுக்கு முன்பாக முழந்தாளிடுவது போலவா? ஆமா, உமக்கு முன்பாக நான் சிறியவன், என் அதிகாரம் எல்லாம் உமக்கு கீழ்ப்பட்டது அப்படின்னு ஏத்துக்கிறத குறிக்கும். நாம நம்மள உருவாக்கின ஆண்டவர் முன் முழந்தாளிடும் போது நம்ம ஈகோ, நம்ம சுயமாக சாதித்தோம்னு நினைக்கிற கர்வம் எல்லாமே உடைஞ்சிடுது. இதை தொடர்ந்து வர வார்த்தைகள் இன்னும் கவனிக்குது பாருங்க. அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பீடுறது ஒரு வகையில நம்ம பலவீனத்தை காட்டுற மாதிரி இல்லையா? ஆடுகளுக்கு தங்களை தானே தற்காத்துக்க தெரியாதே. அதுதான் இதுல உள்ள உண்மையும் கூட. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை நாம புரிஞ்சுக்கணும். ஆடுகளுக்கு பார்வை திறன் குறைவு, தங்களை பாதுகாத்துக்க நகங்களோ கூர்மையான பற்களோ கிடையாது. அப்போ ஒரு மேய்ப்பன் இல்லாம ஆடுகளால பாலைவன பகுதிகள்ல உயிர் வாழவே முடியாது. கண்டிப்பா முடியாது. இரவில் ஆடுகளை ஒரு பட்டியில அடைச்சிட்டு அந்த பட்டியோட வாசல்லையே மெய்ப்பன் படுத்துப்பார். ஒரு ஓனாயோ திருடனோ உள்ளே வரணும்னா மெய்ப்பனை தாண்டி தான் வர முடியும். அப்படி என்றால் ஆடுகள் முழுவதும் அந்த மெய்ப்பனை மட்டும்தான் சார்ந்திருக்கு. சரியா பிடிச்சிட்டீங்க. நாம அவர் பேணி காக்கும் ஆடுகள்னு சொல்லும்போது நாம நம்ம சொந்த பலத்தை நம்பி வாழல. நம்ம முழு பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் ஆண்டவர் கையில தான் இருக்குங்கிற நம்பிக்கையை தெரிவிக்கிறோம்.
மேய்ப்பனோட குரல் ஆடுகளுக்கு தெரியும். அந்த வழிகாட்டும் குரலை நம்பி அவை பின்தொடரும். ஆனா இங்கதான் இந்த வாசகம் ஒரு பெரிய திருப்பு முனைய சந்திக்குது. ஒரு புறம் பாதுகாப்பான மெய்ப்பன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு உடனே 7b வசனத்துல ஒரு கடுமையான எச்சரிக்கை வருது. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்னு வாசகம் சொல்றத சொல்றீங்க. ஆமா, இந்த மெரிபா மாசா அப்படிங்கிற வார்த்தைகளோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஹெப்ரேய மொழியில ரொம்ப பெரிய அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். அப்படியா? என்ன அர்த்தம்? மெரிபா அப்படின்னா வாக்குவாதம் செய்தல்னு அர்த்தம். மாசா அப்படின்னா சோதித்தல்னு அர்த்தம். இஸ்ரேல் மக்களோட வரலாற்றுல நடந்த ஒரு மிக முக்கியமான அதே சமயம் சோகமான ஒரு நிகழ்வைத்தான் இந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுது. விடுதலை பயணம் நூல்ல வர்ற அந்த பாலைவன பயண குறிப்புகளை பத்தி தானே சொல்றீங்க? ஆமா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தோட அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுறாங்க. ஆண்டவர் பல அற்புதங்கள் செஞ்சு செங்கடலை பிளந்து அவங்கள பாதுகாப்பா கடக்க வைக்கிறார். பகல்ல மேகத்தூணாகவும் இரவுல நெருப்பு தூணாகவும் இருந்து வழி நடத்துறாரு. மண்ணான ஒரு உணவையும் கொடுக்கறாரு. இத்தனை பெரிய அற்புதங்களை கண்ட அந்த மக்கள் ரெப்பிதீம் அப்படிங்கிற இடத்துல முகாமிடும் போது குடிக்க தண்ணீர் இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. தண்ணீர் இல்லாத பாலைவனத்துல தாகம் எடுக்கிறது இயற்கையான ஒண்ணுதாங்க. அவங்க தண்ணீர் கேட்டதுல என்ன தப்பு? ஆண்டவர் ஏன் அவங்க மேல அவ்வளோ கோபம் கொள்ளணும்? அவங்க தண்ணீர் கேட்ட விதம் தான் இங்க பிரச்சனையே. அவங்க வெறுமனே ஆண்டவரே எங்களுக்கு தாகமா இருக்கு தண்ணீர் தாருன்னு நம்பிக்கையோட கேட்கல. அப்படி எப்படி கேட்டாங்க? அவங்க மோசேக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. எங்களை தாகத்தால் சாகடிப்பதற்காகவா எகிப்திலிருந்து கூட்டிக்கிட்டு வந்தீர்? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையான்னு கடவுளையே சந்தேகப்பட்டாங்க. ஓ, அதாவது அவங்க தங்களோட முந்தைய அனுபவங்களை முழுமையா மறந்துட்டாங்க. செங்கடலையே பிளந்த கடவுளுக்கு தண்ணீர் தரது ஒரு பெரிய காரியமான சிந்திக்க தவறிட்டாங்க. அதுதான் முரண்பாடு. அவங்க கடவுளோடு வாக்குவாதம் செஞ்சாங்க. அதுதான் மெரிப்பா. அவங்க கடவுளை சோதிச்சு பார்த்தாங்க. நீர் உண்மையாவே கடவுள்னா எங்களுக்கு இப்போ தண்ணீர் தரணும்னு நிபந்தனை விதிச்சாங்க. அதுதான் மாசா. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் தங்கள் கண்களால பிரம்மாண்டமான அற்புதங்களை பார்த்தவங்க ஒரு சிறு நெருக்கடி வந்த உடனே கடவுளோட அன்பையும் வல்லமையும் முழுமையா சந்தேகப்பட்டாங்க. ஆமா, அந்த இதயத்தை கடினப்படுத்திக் கொள்வது. என் செயல்களை கண்டும் அங்கேயும் உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என்னை பரீட்சித்து பார்த்தனர்னு 9வது வசனம் சொல்றது இதத்தான் சுட்டி காட்டுது. கடவுள் செய்த நன்மைகளை மறந்துட்டு தொடர்ந்து அவரை சோதிக்கிறது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. மனித மனம் எவ்வளவு சீக்கிரம் தன் நன்றி உணர்வை இழந்துடுது பாருங்க. இதயம் கடினப்படுவது அப்படிங்கிறது திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு செயல்முறை. முதல்ல நாம கடவுளின் நன்மைகளை மறக்கிறோம். பிறகு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம். அதன் பின் கடவுளின் வழிநடத்துதலை சந்தேகிக்கிறோம். ஆமா, கடைசியில நம்ம மனசாட்சியின் குரலை முழுமையா அடைச்சிட்டு நாமே நம்ம விருப்பப்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல செய்த மிகப்பெரிய பிழை இதுதான். சரி, இந்த வரலாற்று நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நவீன காலத்துல வாழ்ற மனிதர்களுக்கு இது எந்த வகையில பொருந்தும்? இன்னைக்கு நாம எகிப்துல இருந்து நடந்து வரலையே. இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கும் வறட்சியான நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் தான். உதாரணமா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம் இல்லையா? ஆமா, அல்லது மருத்துவ பரிசோதனையில வர்ற எதிர்பாராத ஒரு கொடிய நோயா இருக்கலாம். குடும்ப உறவுகள்ல ஏற்படும் ஆழமான விரிசல்களா இருக்கலாம். அல்லது காரணமே புரியாத ஒரு தொடர் மன உளைச்சலா கூட இருக்கலாம். இவை எல்லாம் தானே இன்றைய நமது பாலைவனங்கள். சரியா சொன்னீங்க. இந்த சூழ்நிலைகள்ல நாமும் இஸ்ரேல் மக்களை போலதான் நடந்து கொள்கிறோம். நீங்க சொல்றது ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது நாமும் ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை எழுப்புறோம். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, திருச்சபைக்கு தவறாம செல்றேனே, மற்றவங்களுக்கு உதவி செய்யறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு அவரோட வாதுவாதம் செய்யறோம். ஆமா, அதுதான் இன்றைய மெரிபா. நாம கடவுளை ஒரு ஏடிஎம் எந்திரம் போல பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நான் ஜெபம் செஞ்சா நீ எனக்கு நன்மையை உடனே தரணும்னு சோதித்து பார்க்கிறோம். அதுதான் இன்றைய மாசா. இந்த 2 நேரங்கள்ல நாம நம்ம அன்றாட ஜெபத்தை நிறுத்திடுறோம். திருவிவிலியத்தை வாசிப்பதை குறைச்சுக்கிறோம். நம்ம மனசாட்சியின் வழியே தூய ஆவியானவர் பேசும் மெல்லிய குரலை தொடர்ந்து உதாசீனப்படுத்துறோம். ஒரு கட்டத்துல நம்ம இதயம் முழுவதும் கசப்புணர்வால் நிரம்பி ஒரு பாறைய போல கடினமாயிடுது. அப்படி இதயம் கடினப்பட்டுட்டா அங்க கடவுளின் வார்த்தை அப்படிங்கிற விதை முளைக்கவே முடியாது. இஸ்ரேலர்கள் செய்த அதே தவற்றத்தான் நாமும் வேறு வடிவங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு?
இந்த தவக்காலத்துல தினசரி வாழ்வுல ஆண்டவரோட குரலை நம்ம எப்படி தெளிவா கேட்பது, நம்ம இதயத்தை மென்மையா வச்சுக்க என்ன நடைமுறை ஆலோசனைகளை நாம பின்பற்றலாம்? முதல் ஆலோசனை இன்று அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசகம் மிக தெளிவா சொல்றது, இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் அப்படின்னு. அதாவது நேற்றைய தோல்விகளை நினைச்சு வருந்துவதிலும் நாளைய கவலைகளை நினைச்சு பயப்படுவதிலும் நாம இன்றைய நாளை தவற விடுறோம். ஆமா, இன்று இந்த நொடியில கடவுள் என்கிட்ட என்ன பேசுறார் அப்படிங்கறத கேட்க நம்ம பழகணும். ஆனா அந்த குரலை எப்படி கேட்பது? ஆண்டவர் மேகங்களுக்கு பின்னால் இருந்து இடி முழக்கத்தை போல பேசுவதில்லையே. இல்ல, அவர் பெரும்பாலும் அப்படி பேசுவதில்ல. அவர் ஒரு மெல்லிய அமைதியான குரல்ல நம்ம மனசாட்சியின் வழியே பேசுவார். நம்ம அன்றாட ஓடிக்கொண்டே இருந்தா அந்த மெல்லிய குரலை கேட்க முடியாது. அப்போ ஜெபத்திற்காக தியானத்திற்காக சற்று அமைதியா அமர்வது அவசியம். ஆமா, நாம திருவிவிலியத்தை வாசிக்கும் போது ஒரு நண்பர் நமக்கு தரும் நல்ல ஆலோசனைகள் வழியா அல்லது மற்றவங்களுக்கு உதவும் போது நம்முள் ஏற்படும் அமைதி வழியா அவர் பேசலாம். அந்த சின்ன சின்ன தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறது தான் இதயத்தை மென்மையாக மாற்றுவதற்கான முதல் படி. இரண்டாவதா நாம் என்ன செய்யணும்? நன்றியுணர்வு. இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல தண்ணீர் இல்லாதப்போ செங்கடல் பிளந்த அற்புதத்தை மறந்தாங்க. நாமும் அப்படிதான் இருக்கோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே கடந்த காலத்துல கடவுள் செய்த 100 நன்மைகளை மறந்துடுறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நாம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நமக்கு அவர் செய்த சிறு சிறு நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல பழகணும். நன்றி உணர்வு நிறைந்த இதயம் ஒருபோதும் கடினப்படாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஆன்மீக மரணியை போக்கும் ஒரு சிறந்த மருந்து. மூன்றாவதா நம்ம என்ன பயிற்சி செய்யலாம்? முழுமையான சரணடைதல். நாம முன்னரே பார்த்தது போல நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். ஒரு ஆடு தன் மேய்ப்பனை முழுமையா நம்புவது போல நாமும் நம்பணும். என் நிலைமை எனக்கு இப்போ புரியல அப்படின்னாலும் என் மெய்ப்பனான கடவுளுக்கு தெரியும், அவர் என்னை சரியான பாதையில தான் நடத்துவார்னு நம்பி முழுமையாக கீழ்ப்படியணும். இந்த நோன்பு காலங்கள்ல நாம செய்யும் சின்ன சின்ன தியாகங்கள், சுய கட்டுப்பாடுகள் கூட நம்ம ஈகோவை உடைச்சு நம்மள தாழ்த்தி பணிக்க வைக்கும் பயிற்சிகள் தான். இந்த வாசகம் உண்மையிலே நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்பும் ஒரு அற்புதமான எச்சரிக்கையாகவும் அதே சமயம் அன்பான அழைப்பாகவும் இருக்கு. ஆமா, ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதில் தொடங்கி அவர் முன் முழந்தாழிட்டு தாழ்ந்து பணிந்து நம்ம இதயத்தை கடினப்படுத்தாம அவரது குரலுக்கு கீழ்ப்படியும் ஒரு முழுமையான ஆன்மீக பயணமா இது அமையுது. இது நம்ம அன்றாட ஆன்மீக நிலையா அளவிட உதவும் ஒரு அளவுகோல் அப்படின்னு கூட சொல்லலாம். நாமும் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோம்? ஆர்ப்பரிக்கும் நிலையிலா, முழந்தாழிடும் நிலையிலா, அல்லது பாலைவனத்துல முணுமுணுக்கும் நிலையிலா அப்படிங்கறத நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள இந்த வாசகம் தூண்டுது. நேயர்களே, இன்னைக்கு நாம சிந்தித்து தியானித்த இந்த விரிவான கருத்துக்களின் அடிப்படையில உங்க வாழ்வை நீங்களே சற்று திரும்பி பார்க்க ஒரு புதிய சிந்தனையை உங்க முன் வைக்க விரும்புறேன். என்ன சிந்தனைன்னு சொல்லுங்க, நேயர்களும் சிந்திக்கட்டும். நாம பொதுவா கடினமான இதயம் அப்படிங்கறத ஒரு மோசமான குணம் என்றோ அல்லது கடவுளை முழுமையாய் எதிர்க்கும் செயல் என்றோ தான் நினைக்கிறோம். ஆனா உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல ஒரு இடத்துல காயம் பட்டாலோ அல்லது தொடர்ந்து ஒரு அழுத்தம் இருந்தாலோ அந்த இடத்தை பாதுகாப்பதற்காகவே நம்ம தோல் கடினப்பட்டு ஒரு தழும்பாக மாறுது. ஆமா, அது ஒரு தற்காப்பு முறைதான். ஆன்மீகத்திலையும் இது உண்மையா இருக்க முடியுமா? உங்க வாழ்வில எந்த இடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிவாதமா இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கீங்களோ அந்த இடம் நீங்க கடந்த காலத்துல மற்றவர்களால் ஆழமாக காயப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லவா? ரொம்ப ஆழமான ஒரு பார்வை இது. ஆண்டவர் உங்களை ஆட்சப்படுத்த தன் மெல்லிய குரலின் மூலம் உங்களை நெருங்கும் போது மீண்டும் காயம் பட்டுடுவோமோ என்ற பயத்துல உங்களை பாதுகாத்துக்கவே நீங்க அந்த இதயத்தை கடினப்படுத்திக் கொள்றீங்களா? மாபெரும் மருத்துவரான அவரிடம் உங்கள் காயங்களை வெளிப்படுத்த இன்று உங்கள் இதயத்தின் தழும்புகளை மென்மையாக்க அனுமதிப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். இதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, இதயம் கடினமா மாறிடுச்சுன்னு பல நேரங்கள்ல நமக்கே தெரியறதில்லை. ஆனா இங்க ஒரு கேள்வி எழுவது சகஜம். என்ன கேள்வி? என் இதயம் பாறையாக மாறிவிட்டதே, நான் பின்னோக்கி சென்று விட்டேனே, இனிமேல் எனக்கு மன்னிப்பே கிடையாதா? ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரா என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க நினைக்கலாம். அது நிறைய பேருக்கு வர்ற இயல்பான ஒரு பயம்தானே. ஆமா, ஆனால் நம் கடவுள் தண்டிப்பதற்காக கையில் பிரம்போடு காத்திருக்கும் கடவுள் அல்ல. அவர் அரவணைக்க காத்திருக்கும் அன்பின் தகப்பன். இதற்கு யோவேல் அதிகாரம் 2 வசனங்கள் 12 மற்றும் 13 ஒரு அற்புதமான தீர்வை முன்வைக்கிறது. என்ன சொல்லுது அந்த வாசகம்? உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள்,
ஆண்டவர் இரக்கம் மிக்கவர் என்ற அந்த வாசகம் அழைப்பு விடுக்கிறது. முழு இதயத்தோடு அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. பாதி மனசோடவோ அல்லது வேற வழி இல்லாமலோ வரத ஆண்டவர் விரும்பல. உங்கள் இதயம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு நொடி நீங்கள் அவரை நோக்கி திரும்பினால் போதும். அவர் இரக்கமும் பரிவும் நீடிய பொறுமையும் உள்ளவர். அப்போ உண்மையான மனமாற்றம் மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமாம், வெறும் உதட்டளவில் அல்லாமல் உங்கள் முழு இதயத்தோடு திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு. கடவுளின் கோபத்தை விட அவருடைய இரக்கம் எப்போதுமே பல மடங்கு பெரியது. இங்கேதான் விஷயம் இன்னும் ஆழமா போகுது. கடவுளின் இந்த இரக்கத்தையும் அவர் நம்மை மீட்கச் செய்யும் அந்த போராட்டத்தையும் புரிந்து கொள்ள லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 14 முதல் 23 வரை உள்ள பகுதிக்கு நான் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அங்க என்ன நடக்குது? இயேசு பேச்சிழந்த ஒருத்தர்கிட்ட இருந்து பேய ஓட்டுறாரு. பேய் வெளியேறினதும் அந்த மனுஷன் பேசுறாரு. சுற்றி இருந்த மக்கள் இத பாக்குறாங்க. பல வருஷமா பேச முடியாத ஒருத்தர் திடீர்னு பேசினா அது எவ்வளவு பெரிய விடுதலை! உண்மையிலேயே அது ஒரு கொண்டாட்டமா தான் இருந்திருக்கணும். ஆனா அங்கதான் ஒரு திருப்பம். கூட்டத்துல இருந்த சிலர் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா வேறு சிலர், குறிப்பா பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு இயேசு மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அது மட்டுமா, இன்னும் சில பேரு ஒரு படி மேல போய் வானத்துல இருந்து ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுன்னு அவரை சோதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஒரு மனிதனோட வாழ்க்கை மலர்ந்திருக்கு. ஆனா அங்க வந்த விமர்சனம் எவ்வளவு கொடூரமானது பாருங்க. இதுல எனக்கு ஒரு சந்தேகம். எத்தனையோ வார்த்தைகள் இருக்க அவங்க ஏன் குறிப்பா பெயல்செபூல் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும்? இதோட வரலாற்று பின்னணி என்ன? இது திருவிவிலிய பின்னணியில ரொம்ப ஆழமான ஒரு குறிப்பு. பெயல்செபூல் அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. அரசர்கள் நூல்ல எக்ரோன் நகரின் தெய்வமான பாகால் ஷெபூப் அப்படிங்கறத பத்தி நாம பாக்குறோம். பாகால் ஷெபூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் ஈக்களின் தலைவன் அல்லது குப்பைகளின் தலைவன் சொல்லலாம். முதல் நூற்றாண்டுல யூத மக்கள் இந்த வார்த்தைய சாத்தானை குறிக்க, அதாவது பேய்களோட இளவரசனை குறிக்க பயன்படுத்தினாங்க. ஓ, அப்போ பரிசேயர்கள் இயேசுவ சாதாரண மனிதர்னோ ஏமாற்றுக்காரனோ சொல்லல. இல்லவே இல்ல, அவரை நேரடியாக இருளின் உச்சகட்ட சக்தியோட தொடர்பு படுத்துறாங்க. இயேசு செஞ்ச அந்த மாபெரும் கருணையின் செயல ஒரு சாத்தானோட செயலா திருச்சி சொல்றாங்க. இது வெறும் விமர்சனம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அசாசினேஷன். இதை இன்றைய பார்வையாளர்களோட அன்றாட வாழ்வோட ஒப்பிட்டு பார்த்தா அவங்க ஒருவேளை தங்களோட குடும்பத்திலேயோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ ஒரு தூய்மையான அன்போட நல்ல காரியத்தை செய்ய முற்படும் போது சுற்றியுள்ள சமூகம் அதை எப்படி பாக்குது? ஆமா, இவன் என்ன திடீர்னு இவ்ளோ நல்லவனா மாறிட்டான், இதுக்கு பின்னால ஏதோ தப்பான உள்நோக்கம் இருக்குன்னு சந்தேக கண்களோட தான் பாக்குது. எக்ஸாக்ட்லி. நம்முடைய நல்ல நோக்கங்களை உலகம் எப்போதுமே இப்படித்தான் பெயல்செபூல் முத்திரை குத்தி திருச்சி கூற முற்படும், இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. நீங்க நன்மையை செய்யும் போது உங்களை சுற்றி உள்ளவங்க தங்களோட சொந்த இருண்ட மனநிலைய உங்க மேல திணிக்க முயற்சி செய்வாங்க. அவங்க உங்களை விமர்சிக்கும் போது அது உங்களை பத்தினதில்ல, அது அவங்க மனதோட பிரதிபலிப்பு தான். இயேசுவுக்கே அந்த நிலைமைனா நாமும் இந்த விமர்சனங்களை சந்திக்க தான் வேணும் போலயே. ஆமா, அதனால நல்ல காரியம் செய்யும் போது விமர்சனம் வந்தா நாம சோர்வடைந்து பின்வாங்க கூடாது. சரி, அவங்க வச்ச அந்த அபாண்டமான குற்றச்சாட்டுக்கு இயேசு எப்படி பதிலளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு கூவப்பட்டு அவங்கள சபிக்கல, மாறா மிகச்சிறந்த ஒரு லாஜிக்கலான பதில முன்வைக்கிறாரு. ஆமா, லூக்கா 11:17-20 வரைக்கும் அதை நம்ம பாக்குறோம். தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும்னு இயேசு சொல்றாரு. சாத்தான் தனக்கு எதிராக தானே செயல்பட்டா அவனோட அரசு எப்படி நிலைத்து நிக்கும்னு ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புறாரு. அவரோட தர்க்கம் ரொம்ப தெளிவானது. ஆனா அதை விட முக்கியமா இயேசு அடுத்து சொல்ற ஒரு வார்த்தை தான் முழு திருவிவிலிய வரலாற்றையும் நம்ம கண்முன் கொண்டு வருது. எந்த வார்த்தையை சொல்றீங்க? நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இங்க கடவுளின் ஆற்றல் அப்படிங்கறத மூல மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் கடவுளின் விரல்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. கடவுளின் விரல், இது கேட்பதற்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஏன் கடவுளின் கை என்றோ கடவுளின் வாள் என்றோ சொல்லாம விரல்னு குறிப்பா சொல்லணும்? இததான் நாம ஆழமா தேடணும். கடவுளின் விரல் அப்படிங்கிறது விடுதலை பயணம் நூல்ல வர்ற ஒரு நேரடி குறிப்பு. ஓ, அந்த மோசே காலத்துல நடந்ததா? எக்ஸாக்ட்லா. மோசே பார்வோன் மன்னனுக்கு முன்பாக நின்னு கடவுளோட அற்புதங்களை செய்த போது எகிப்திய மந்திரவாதிகளும் சில மாய வித்தைகளை செய்தாங்க. ஆனா பெண்கள் உருவாகிற அற்புதத்தை எகிப்திய மந்திரவாதிகளால செய்ய முடியல. ஆமாமாமா.
அப்போ அவங்க ஃபாரோன் கிட்ட போய் இது கடவுளின் விரல்னு தோற்று போய் ஒப்புக்கொள்வாங்க. அதாவது கடவுள் தன் முழு பலத்தையும் தன் கைகளையோ பெரிய ஆயுதங்களையோ பயன்படுத்த தேவையே இல்லை. வாவ். அவரோட ஒரு சின்ன அசைவு, அவரோட ஒற்றை விரல் ஒன்றே போதும், எப்பேற்பட்ட தீய சக்தியும் சாத்தானின் சாம்ராஜ்யமும் சுக்குநூறா உடைஞ்சிடும் அப்படிங்கிற மாபெரும் வல்லமையை தான் இயேசு இங்க குறிப்பிட்டுறாரு. அற்புதமான விளக்கம். கடவுளோட ஒற்றை விரல் அசைவுக்கே இருள் அஞ்சி ஓடும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா பிளவுபட்ட அரசு பாழாய் போகும் அப்படிங்கிற இயேசுவோட வார்த்தைகளை இன்றைய மனிதர்களோட மனநிலையோட எப்படி பொருத்தி பார்ப்பது? இது வெறும் ஒரு அரசையோ நாட்டை பத்தினதோ கிடையாது. இது நீங்க உற்று நோக்கினா இது ஒரு மனிதனோட போராட்டத்தையே குறிக்குது. இத மாடர்ன் சைக்காலஜில காக்னிட்டிவ் டிஸானரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்குள் நடக்கிற முரண்பாடான சிந்தனைகளா? ஆமா, ஒரு புறம் அமைதியா இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும்னு நம்ம ஆன்மா விரும்பும். ஆனா மறுபுறம் தேவையற்ற வதந்திகளை பேசுறதுலயும் கோபப்படுறதுலயும் நம்ம மனம் ஈடுபடும். உடல் நலத்தை காக்கணும்னு நினைப்போம், ஆனா நள்ளரவு வரை செல்போன்ல மூழ்கி கிடப்போம். கரெக்ட். இதுதான் தனக்கு எதிராகத்தானே பிளவுபடும் அரசு. ஒரு மனிதன் தனக்குள்ளேயே இப்படி பிளவுபட்டிருந்தா அவனால வாழ்வில் வர்ற எந்த ஒரு பிரச்சனையையும் சவாலையும் உறுதியா நின்னு சமாளிக்க முடியாது. ஆக அமைதியும் ஒற்றுமையும் தான் எல்லா வெற்றிக்கும் அடிப்படை. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. நம்மள நாமே இப்படி பிளவுபடுத்தி கொண்டு பலவீனமா இருக்கும் போதுதான் தீமையானது நம்மள எளிதா ஆட்கொள்ளுதோ? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இத தொடர்ந்து இயேசு ஒரு உவமையை சொல்றாரு. லூக்கா 11:21-22 வலிவன் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். ஆனா அவரை விட மிக்க வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவனை வென்றால் அவனது ஆயுதங்களை பறித்து அவனுடைய பொருள்களை பங்கிடுவார்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய உவமை. இந்த வலியவன் வலிமையுடையவர் உவமை ஒரு பெரிய ஆன்மீக போர்க்களத்தை என் கண்முன் நிறுத்துது. உண்மையாலுமே இது ஒரு ஆவிக்குரிய போர்க்களம் தான். இங்கு இயேசு சொல்ற அந்த வலிவன் வேற யாரும் அல்ல, சாத்தான் தான். அவன் மனிதர்களோட ஆன்மாக்களை அவங்க உலகத்தை சிறைப்பிடித்து தன் ஆயுதங்களால பாதுகாப்பா வச்சிருக்கான்னு அவன் நினைக்கிறான். ஆனா இங்க எனக்கு ஒரு வாதம் எழுகிறது. நம்ம முதல்ல யோவேல் வாசகத்துல பார்த்தோம், கடவுள் மிகவும் இரக்கமுள்ளவ, அன்பானவர்னு. அப்படிப்பட்ட அன்பான கடவுள் ஏன் இந்த வலிவனான சாத்தான நம்மளை சிறைப்பிடிக்க அனுமதிக்கணும்? ஏன் இந்த போராட்டத்தை அவர் அனுமதிக்கிறாரு? இது பலருக்கும் வர்ற ஒரு நியாயமான கேள்விதான். கடவுள் மனிதனுக்கு சுதந்திரமான விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தை நாம தவறா பயன்படுத்தும் போது நம்முடைய காயங்கள், நம்முடைய ஈகோ, நம்முடைய பயம் ஆகியவற்றின் வழியாக அந்த வலியவன் உள்ளே நுழையிறான். இன்றைய நவீன உலகத்தோட பின்னணியில வச்சு பார்த்தா இந்த பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் பலரும் ஒருவேளை தங்களை ஏதோ ஒண்ணு கட்டி போட்டிருக்கிறதா உணரலாம். அது பல வருஷமா தொடரும் ஒரு தீய பழக்கமா இருக்கலாம், காரணம் இல்லாத பயமா இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல முடியாத ஆழமான மன அழுத்தமா கூட இருக்கலாம். ஆமா, இந்த தீய பிடிப்புகளைத்தான் நாம அந்த வலியவனின் அரண்மனைன்னு வச்சுக்கணும். ஓ, அப்படி என்றால் நாமே அந்த அரண்மனையா மாறிடுறோம். நாம பல நேரங்கள்ல அந்த பிரச்சனைகளை, அந்த மன அழுத்தத்தை நம்முடைய சொந்த பலத்தால, நம்முடைய சுயமுயற்சியால உடைத்து விடலாம்னு போராடி பார்க்கிறோம். புத்தகங்கள் படிக்கிறோம், மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கிறோம், ஆனா மீண்டும் மீண்டும் தோற்று போறோம். அதுதான் உண்மை. நம்ம சுய பலத்தால எந்த வலியவனை வெல்ல முடியாது. அவன் உங்களை நம்ப வைக்கும் அந்த ஆயுதங்கள் என்னவென்றால் அவனோட பொய்கள் தான். நீ மாறவே மாட்டா, உன் கடந்த கால தவறுகள் தான் உன் அடையாளம், இந்த மன அழுத்தத்திலிருந்து உனக்கு விடுதலையே இல்லைன்னு சொல்ற பொய்களை தான் அவன் ஆயுதமா வச்சிருக்கான். ஆனா நமக்கு ஒரு நற்செய்தி இருக்குதே. எக்ஸாக்ட்லா, அங்கதான் மிக்க வலிமையுடையவர் வராரு. இயேசுதான் அந்த மிக்க வலிமையுடையவர். அவர் வந்து அந்த பொல்லாதவனோட அரண்மனையை உடைத்து அவனை வீழ்த்தி அவனோட ஆயுதங்களை, அதாவது அவனோட பொய்களை பறித்து அவனோட பிடியில் இருந்த அனைத்தையும் மீட்கிறாரு. வாவ்! இந்த பயம், மன அழுத்தம், தீய பழக்கங்கள் அனைத்தையும் உடைத்தெறியும் அதிக வலிமையுடையவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இது உண்மையாவே ஒரு மாபெரும் நம்பிக்கை. இயேசுவோட வல்லமைக்கு முன்பாக, அவருடைய அந்த ஒற்றை விரல் அசைவுக்கு முன்பாக எந்த இருளும் நிற்க முடியாது. அவர் நம்ம சங்கிலிகளை உடைக்க தயாரா இருக்காரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்ம வாழ்வுக்குள்ள அனுமதிக்கிறது மட்டுமா. சரி, லூக்கா 11:23 இயேசு மிக தெளிவா ஆனா சற்று கடுமையா சொல்றாரு. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார்னு சொல்றாரு. இதுல எந்த ஒரு சமரசத்திற்கும் இடமில்லை போல இருக்கே. ஆமா, இயேசு இங்க ஆன்மீக வாழ்வில நடுநிலை வகிப்பதற்கு எந்த இடமும் இல்ல அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்றாரு. ஒரு போர்க்களத்துல நான் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, நான் நடுவில் நிற்கிறேன்னு சொல்லவே முடியாது.
ஒண்ணு நாம ஒளியின் பக்கம் இருக்கோம் அல்லது இருளின் பக்கம் இருக்கோம். கரெக்ட். இத நம்ம இன்றைய காலத்தோட எப்படி பொருத்தி பார்ப்பது? எத்தனையோ பேரு, ஏன் இத பார்த்து கொண்டிருக்கிற சிலர் கூட நினைக்கலாம், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்ல, நான் என் வேலைய பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கேன், நான் போய் எந்த பிரச்சனையிலயும் தலையிடுறதில்ல, அது போதாதான்னு கேட்பாங்களே. அதுக்கு நாம என்ன பதில் சொல்வது? நடுநிலை வகிக்கிறது ஒரு பாவமா? இத ஒரு எளிய உதாரணத்தோட சொல்றேன். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க அங்க நின்னுகிட்டு, நான் இந்த தீய வைக்கல, நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லி அமைதியா வேடிக்கை பார்த்தா நீங்க அந்த தீய அணைக்க உதவல. ஆமா. மாறா அந்த வீடு முழுவதும் எரிந்து சாம்பலாக மறைமுகமா அனுமதிக்கிறீங்க. அதுபோலதான் நான் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லைன்னு ஒதுங்கி இருக்கிறது ஆன்மீக ரீதியில ஆபத்தானது. நீங்க நன்மையை செய்யலைன்னா தீமையை தடுக்கலன்னு அர்த்தம். அப்போ இயேசு சொல்றபடி என்னோடு இணைந்த மக்களை சேர்க்காதவர் அவர்களே சிதறடிக்கிறார். ஆமா, ஒரு நல்லெண்ணத்தை, அன்ப, சமாதானத்தை நம்ம விதைத்து மக்களை சேர்க்கலேனா நம்முடைய மௌனமும் நம்முடைய செயலற்ற தன்மையுமே மறைமுகமாக தீமை பரவவும் மக்கள் சிதறடிக்கப்படவும் காரணமாகிவிடுது. ஓ, இது மிகவும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒண்ணு. நாம அமைதியா இருக்கிறது கூட சில நேரங்கள்ல பிரிவினைக்கு காரணமாகி விடுது. நாம சுறுசுறுப்பா நன்மையை செய்யணும், மக்களை அன்பால சேர்க்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. முற்றிலும் உண்மை. நம்முடைய ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் ஆண்டவருக்காக மக்களை சேர்க்கிறதா அப்படிங்கறத நம்ம ஆழமா சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். மிக அருமையான அறிவூட்டும் ஒரு ஆழமான பார்வையை இன்னைக்கு நாம பெற்றிருக்கிறோம். யோவேல் இறைவாக்கினர் மூலமாக கடவுளோட இரக்கத்தையும், லூக்கா நற்செய்தி வழியாக தீமையின் மீதான இயேசுவோட வெற்றியையும், அவர் எப்படி மக்களை சேர்க்க விரும்புறாரு அப்படிங்கறதையும் தியானிச்சோம். ஆமா, ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் இது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம பயன்படுத்துற சோசியல் மீடியா, அதோட அல்காரிதம்கள் எல்லாமே மக்களை எப்படி சிதறடிக்கலாம் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மைதான். ஒருவரை ஒருவர் எதிரியா பார்க்க வைக்கிறது, கோபத்தை தூண்டுறது, விவாதங்களை உருவாக்குறதுன்னு உலகம் முழுவதுமே ஒரு பிரிவினையை நோக்கி சிதறடிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல நீங்க உங்க சமூக வலைத்தளத்துல பகிரும் ஒரு பதிவு, நீங்க மற்றவர்கள் கிட்ட பேசும் ஒரு வார்த்தை, நீங்க செய்யும் ஒரு செயல், அது இந்த உலகத்தோட சிதறடிக்கும் வியாபாரத்திற்கு துணை போகுதா? இல்லனா இயேசுவோடு இணைந்து மக்களை அன்பினால் சமாதானத்தினால் சேர்க்கிறதான்னு நாம யோசிக்கணும். எக்ஸாக்ட்லா. இன்று ஆண்டவரோட ஆற்றலால, அந்த மிக்க வலிமையுடையவரோட பிரசன்னத்தால உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை உடைத்து மக்களை சேர்க்கும் கருவியாக உங்களை மாற்ற அவரை அனுமதிக்க போறீங்களா? சிந்தித்து பாருங்க, முடிவெடுங்க. நீங்க சொன்ன இந்த நடுநிலை கிடையாது அப்படிங்கிற கருத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013 கொடுத்த ஒரு மிக ஆழமான சிந்தனை நினைவுக்கு வருகிறது. அவர் இந்த நற்செய்தி வாசகத்தை விளக்கும் போது 3 முக்கியமான அளவுகோல்களை கொடுக்கிறார். அந்த 3 அளவுகோல்கள் என்னென்ன? முதலாவது அளவுகோல், இயேசு பிசாசுடன் நேருக்கு நேர் போராடுகிறார். இதில் எந்த சந்தேகமும் குழப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. இது நிஜமான போர். ஆமா, இது ஒரு உண்மையான ஆன்மீக போர். இரண்டாவது அளவுகோல், இயேசுவோடு இல்லாதவர் அவருக்கு எதிரானவர். நீங்கள் சொன்னது போல ஆன்மீகத்தில் நடுநிலை என்ற மனப்பான்மையே கிடையாது. நாம் சமரசம் செய்து கொண்டால் நாம் எதிரிக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ மூன்றாவது அளவுகோல், நம் இதயத்தின் மீது விழிப்புணர்வு தேவை. ஏனென்றால் பிசாசு மிகவும் தந்திரமானவன். நாம் அவனை ஒருமுறை துரத்திவிட்டோம், இனி அவன் வரமாட்டான் என்று நாம் நினைக்கவே முடியாது. இந்த இடத்துல திருத்தந்தை கேட்கும் சில கேள்விகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களிடம் நேரடியாக கேட்க நான் விரும்புகிறேன். நீங்க ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். என் இதயத்தை, என் உணர்வுகளை, என் எண்ணங்களை நான் விழிப்புடன் பாதுகாக்கிறேனா? ரொம்ப அவசியமான ஒரு கேள்வி இது. எனக்குள் இருக்கும் கடவுளின் அருளை, அந்த மாபெரும் பொக்கிஷத்தை நான் பத்திரமாக காக்கிறேனா? எனக்குள் இருக்கும் தூய ஆவியானவருக்கு நான் முழுமையாக மதிப்பளிக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இதுல கோட்டை விட்டுடுறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு, நான் எந்த பெரிய பாவமும் செய்யலையே, யாரையும் கொலை செய்யலையே, திருடலையே என்று நினைத்துக்கொண்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளாமல் சாதாரணமாக இருக்கிறோமா? அப்படி நாம் அசந்திருக்கும் அந்த சிறு நேரத்தில்தான் அந்த சாத்தான் நம்மை வீழ்த்த காத்து கொண்டிருக்கிறான். மிகச் சரியான கேள்விகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை இன்னும் ஆழமாக சொல்லும்போது, பிசாசுடன் எந்த வியாபாரமும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறார். இதை இன்றைய நவீன காலத்தின் சவால்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். பிசாசு நம்ம கிட்ட நேரடியாக கொம்புகளோட நிற்பதில்லையே. அப்படி வந்தா நாமளே பயந்து ஓடிடுவோம்.
அவன் ஒரு மரியாதையான விருந்தாளியைப் போல நம்முடைய அன்றாட வாழ்வில் சின்ன சின்ன சமரசங்கள் வழியாக உள்ளே வருகிறான். அது என்ன சின்ன சின்ன சமரசங்கள்? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, குடும்பத்தோட பேசாம சமூக வலைத்தளங்களில் நாம் தேவையில்லாமல் செலவிடும் பல மணி நேரங்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வது, வேலையிடங்களில் நாம் செய்யும் சிறிய அளவிலான நேர்மையற்ற செயல்கள், அடுத்தவங்க கஷ்டப்படும் போது கண்டும் காணாமல் இருப்பது. இதெல்லாமே பிசாசோட செய்யும் வியாபாரங்களா? ஆமாம், இவையெல்லாம் பிசாசுடன் நாம் செய்யும் சின்ன சின்ன வியாபாரங்கள் தான். இது சின்ன விஷயம்தானே, இதனால என்ன ஆகிட போகுது என்று நாம் விட்டு விடுவதை பயன்படுத்தி அவன் நம் ஆன்மாவிற்குள் மிகப்பெரிய கோட்டையை கட்டி விடுகிறான். ஒரு சின்ன ஓட்டை விழுந்த பானையில எப்படி தண்ணீர் முழுசும் வடிஞ்சிருமோ அதே போலத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வும். அதனாலதான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்முடைய தொடக்க ஸ்டோரியில பார்த்த அந்த பாதுகாப்பு எச்சரிக்கை கருவியை அணைத்து வைப்பது போலதான் இந்த சின்ன சின்ன சமரசங்களும். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்றைய இந்த ஆழமான பார்வையின் சாராம்சத்தை நாம் சுருக்கமாக தொகுத்து பார்க்கலாம். சொல்லுங்க. முதலாவதாக, ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். நம் வாழ்வின் எச்சரிக்கை கருவியான மனசாட்சி விழிப்பூட்டும் போது அதை அலட்சியப்படுத்தக் கூடாது. ஆமாம், அதுதான் அடிப்படை. இரண்டாவதாக, பாலைவனத்தில் மாசாவில் நடந்தது போல நம் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவர் காட்டும் எல்லையற்ற இரக்கத்தை புரிந்து கொண்டு முழு இதயத்தோடு அவரிடம் திரும்பி வர வேண்டும். மூன்றாவதாக, ஆன்மீக போரில் நடுநிலை என்பது கிடையவே கிடையாது என்பதை உணர்ந்து இயேசுவின் பக்கம் உறுதியாக நின்று நம் வாழ்விலும் சமூகத்திலும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பிசாசோடு ஒரு சிறு சமரசம் கூட செய்து கொள்ளவே கூடாது. மிகச் சரியாக தொகுத்து சொன்னீர்கள். நிறைவாக, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் தாங்களாகவே சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி? பிசாசு ஒருபோதும் நிரந்தரமாக துரத்தப்படுவதில்லை. கடைசி நாள் வரை அவன் நமக்காக காத்து கொண்டிருப்பான் என்று திருத்தந்தை கூறுகிறார். அப்படியென்றால் உங்கள் ஆன்மா என்ற அரண்மனையின் கதவுகளை என் வாழ்வில் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்ற அதீத நம்பிக்கையில் இன்று நீங்கள் திறந்து வைத்திருக்கின்றீர்களா? அதை மூடி பாதுகாக்க இன்று நீங்கள் எடுக்கப் போகும் அந்த புதிய ஆயுதம் என்ன? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. அது உங்களுடைய ஜபமா, அடுத்தவர்களுக்கு செய்யும் நற்செயல்களா, அல்லது கடவுளின் வார்த்தையா? இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும்
குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே,